ஸ்ரீபெரும்புதூர் தொழிற்சாலையில் பிரியாணி சாப்பிட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிப்படைந்த நிலையில் அந்த பிரியாணி வழங்கிய கேட்டரிங் நிறுவனத்துக்கு தற்போது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பத்மநாபன். வணக்கம் பத்மநாபன். தற்போது இந்த கேட்டரிங் நிறுவனத்தின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பிள்ளைப்பாக்கம் பகுதியில் டிஎஸ் எனும் கார்களுக்கு கேபிள் தயாரிக்கும் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்நிறுவனத்தில் நேற்று அங்கு வேலை செய்கிற பெண் ஊழியர்களுக்கு மதிய உணவாக சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. உணவை சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே அடுத்தடுத்து 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடுமையான வயிற்றுவலி, வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த நிறுவன நிர்வாகம் பாதிக்கப்பட்ட ஊழியர்களை உடனடியாக மீட்டு ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு தற்போதைய நிலையில் ஊழியர்கள் அனைவரும் மருத்துவர்களின் கண்காணிப்பில் நலமாக உள்ளதாக தெரிவிக்கின்றனர். இச்சம்பவம் குறித்த தகவல் இருந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உடனடியாக களத்தில் இறங்கி விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் நிறுவனத்தில் உணவு விநியோகம் செய்தது தன்விஸ்ரீ என்ற கேட்டரிங் சர்வீஸ் நிறுவனம் என்பது அதிகாரியின் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரித்தது இந்த பாதிப்புக்கு காரணம் என சந்தேகப்பட்டு அந்த உணவு பாதுகாப்பு அந்த நிறுவனத்தின் மீது அதிரடியாக சீல் வைத்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். கேட்டரிங் நிறுவனத்தில் இருந்த உணவு மாதிரிகள் சோதனைக்காக ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. பொதுமக்கள் மற்றும் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் தரத்தில் சமரசம் செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரித்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.